ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். டுடே ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பஜ்ஜி தாங்க. ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழைக்காயோ பொட்டேட்டோவோ கிடையாது. கற்பூரவள்ளி இலையிலையும் கொத்தவரங்காயிலையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கிளைமேட் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்குங்க. இந்த மாதிரி கிளைமேட்டில் இந்த கற்பூரவள்ளி இலை ரொம்பவே கோல்டுக்கு நல்லது. நிறைய வீட்டில் கிட்ஸில் இதை தொடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான பஜ்ஜியை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொத்தவரங்காயை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி 2 பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் கடலை மாவு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சம் உப்பு. இதுக்கு ஆனியன் பக்கோடெல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கூட தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம், அப்படி தாங்க மிக்ஸ் பண்ணி விடணும். இது ஜஸ்ட் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி செய்கிறதுனால நீங்கள் பஜ்ஜி மாவை ஆட் பண்ணால் பஜ்ஜி மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் கடலை மாவு, உப்பு, மிளகாய்த்தூள் இது மட்டுமே போட்டு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடலை மாவு அந்த கொத்தவரங்காய் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பெரட்டி விடணும். அந்தளவுக்கு கடலை மாவை அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காய்ச்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தவரங்காயை ஒரு பீஸாக உள்ளே போடுங்க. நீங்கள் அதிகமாக எல்லாத்தையும் நம்ம வெங்காய பஜ்ஜி போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டால் உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிரும், திரும்ப பிரித்து எடுக்க முடியாது. ஸோ இது மட்டும் 1 by 1 தான் போட்டாகணும். ஒரு ஃப்ரை மேலே இருக்கிற மசாலா அப்படியே நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் பீஸாக போட்டு எடுக்கும்போது தான் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இல்லைன்னா எல்லாமே ஜாயிண்ட் ஆகி அதை நம்ம தனியாக எடுக்கும்போது மசாலா எல்லாமே பிரிஞ்சிடும். அதுக்காக நீங்கள் சிங்கிள் பீஸாக போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது மேலே கொஞ்சம் பெப்பர். சூப்பரான கொத்தவரங்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற கொத்தவரங்காயும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதில் லைட்டாக பெப்பர் மட்டும்தாங்க போட்டிருக்கிறேன், வேறு எதுவுமே வேண்டாம். தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பரான ஃப்ரை, சுட சுட சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கற்பூரவள்ளி இலை, இது ஆஸ் யூஷுவல் நம்ம பஜ்ஜி மாவு 1 கப் பச்சை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா 1/4 கப் கடலை மாவை ஆட் பண்ணிக்கங்க. கற்பூரவள்ளியில் ரொம்பவே காரமாக இருக்கும். ஸோ குழந்தைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. கற்பூரவள்ளியிலையும் பஜ்ஜி மாவும் ரெண்டுமே ரொம்பவே காரமாக இருக்கும். ஸோ ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது சாப்பிட முடியாது. ஸோ கடலை மாவு அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுங்கள். ஈவனாக கூட இந்த கடலை மாவு பஜ்ஜி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கற்பூரவள்ளி இலை பஜ்ஜி போட கண்டிப்பாக கடலை மாவு யூஸ் பண்ணியே ஆகணுங்க, இல்லைன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ எப்போவும் போல் மாவில் கரெக்டான அளவு தண்ணி விட்டு நல்லா நனைச்சி எடுத்து போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி இது எல்லாமே எப்படி போடுவோமோ அதே மாதிரி. ஆனால் இது இலை, அதனால் ரொம்பவே சீக்கிரமாகவும் குயிக்காகவும் வெந்துடும். மாவு நல்லா வெந்த உடனேவே நம்ம இந்த பஜ்ஜியை எடுத்துடலாம். சில வீட்டில் அழகு செடிக்காக இந்த இலை வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பஜ்ஜி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஆனால் எதுவுமே சுட சுட சாப்பிடும் போது தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பஜ்ஜி எல்லாம் சாப்பிடும் போது ரொம்ப ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோட காட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொத்தவரங்காய் சிப்ஸும் சூடாக இருக்கிற வரைக்கும் தான் அதோட கிறிஸ்பி அப்படியே இருக்கும். அந்த டைமில் சாப்பிட தான் அந்த மாதிரி ஃப்ரை எல்லாமே நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் பசியோடு வர குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ். என்னதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் நம்ம வீட்டில் ஆனியன் பஜ்ஜி இல்லாமல் பஜ்ஜியே இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் இருக்க ஃபைனலாக கொஞ்சம் ஆனியன் பஜ்ஜி. இந்த மாதிரி பஜ்ஜி வெரைட்டிஸ் எல்லாமே மார்னிங் டைம் இல்லை ஈவினிங் டைம் எந்த டைம் செஞ்சாலும் மார்னிங் டைம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுக்கும்போது ஸ்கூல்லையும் பேசாமல் சாப்பிட்ருவாங்க. சேம் டைம் ஈவினிங் பசியோடு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி என்ன பஜ்ஜி கொடுத்தாலும் அதையும் பேசாமல் சாப்பிட்ருவாங்க. நார்மலாக நம்ம எந்த பஜ்ஜி போட்டாலுமே கூட கொஞ்சம் கடலை மாவும் சமையல் சோடாவும் மிக்ஸ் பண்ணி செய்யும் போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பஜ்ஜி மாவில் இருக்கிற காரம் பாதி அளவு குறைஞ்சிரும். டேஸ்ட் குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போதுமே வெறும் பஜ்ஜி மாவு மட்டுமே மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு டைம் கடலை மாவை மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், கொஞ்சம் கூட காரமும் இருக்காது. வாங்க இந்த கற்பூரவள்ளி இலை பஜ்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள இலை கொஞ்சம் கூட நிறம் மாறவே இல்லை.
சேம் டைம் உங்களுக்கு கொத்தவரங்காய் ஃப்ரையும் அந்த கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எல்லார் வீட்லேயும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இலைய பஜ்ஜியை போட்டு கொடுத்தாவது சாப்பிடுவாங்க அப்படின்னு தான் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் பஜ்ஜி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற இலையை மட்டும் எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் எங்கள் வீட்டு பாப்பு. சேம் கொத்தவரங்காய் ஃப்ரையும் மேலே இருக்கிற மசாலாவை அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற கொத்தவரங்காயை மட்டும் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி